பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நிதானமாக கேட்டு விசுவாசத்தோடு நம்புங்க. கர்த்தர் உங்களை அழிவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்யக்கூடிய வழியும் வாசலும் திறப்பார். முதல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு துக்கங்கள் கஷ்டம் வரப்படும் போது கடந்து போய் பயணிக்கிற இடம் ஜனங்கள் கிடையாதுங்க. நல்லா யோசிங்க. நிறைய பேர் ஒரு பிரச்சனை வந்தால் இவர்களை போய் சந்தித்தால் இவர்களை சரி பண்ணிடுவார்கள், அவர்களை போய் சந்தித்தால் அவர்கள் சரி பண்ணிடுவார்கள்னா நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. நீ கடவுளை தேடி அதிகாலையில் எழுந்து வேதத்தை படித்து முழங்கால் இட்டு ஜெபித்து நீ தேவாலயத்துக்குள்ளே போய் உட்காருங்க. நீங்கள் உள்ள நுழைங்க, மற்றது தானாக நடக்கும். சிலர் சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் பண்ணுமோ எனக்கு இப்படி நேரிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பாவங்களை தேவன் கழுவி சுத்திகரிக்கிற இடம் இல்லை, பிசாசு உன்னை விட்டு விலகக்கூடிய இடம் எதிரானா தேவாலயம் தான். மார்க்கு புத்தகத்தை படித்தா 1ஆம் அதிகாரத்தை 26ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, ஒருவன் ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருப்பான், அவனை விட்டு போ என்று ஆண்டவர் சொல்லுவார். நான் ஆலயத்தில் உட்காரலங்க, இந்த ஓய்வு நாள்லன்னா நான் பரிசுத்த கர்த்தர் உணர்த்துவார். சில தீர்க்கதரிசனம் எங்கிட்ட சொல்லுவாங்க ஊழியக்காரங்களுக்கு, காலையில் எழுந்தவுடனே கர்த்தர் உணர்த்தாரு, இன்னைக்கு டிவி மூலியமாக கர்த்தர் பேசுறாரு உங்களோட அப்படின்னு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கமா, உங்களுக்கு கொடுத்த பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்கிறார். இந்த ஆலயத்தை கொடுத்து கடந்த நாட்களில் உங்களுக்கு செய்தியில் சொன்னேன், ஒவ்வொரு ஆலயம் கட்டி அங்கங்கே நடத்துகிற விதங்கள் வேறு, அதுக்குள்ள மக்கள் மத்தியில் நடத்துகிற விதங்கள் வேறு. வணங்க கழுத்து உள்ள ஜனங்கள் போது தேவன் அறியாத ஜனங்களை தேவன் அறிந்தவரை பார்த்தா சொன்னார், வணங்க கழுத்து உள்ள ஜனம் என்று சொல்லி. அதனால காலவேளையில் உங்களுடைய சபைக்கு கடந்து போய் அங்கே உட்காருங்க. கரெக்டாக அந்த 1 மணி நேரம் செலவழிச்சு பாருங்க. உங்களுடைய செல்போன் ஆஃப். ஒரு சிலர்லாம் ஆலயத்துக்கு கரெக்டாக போயிடுவாங்க, செல்லு எடுத்துன்னு வெளியே வந்துடுவாங்க. எப்போ ஆராதனை முடிஞ்ச உடனே செய்தி ஸ்டார்ட் ஆகுது வெளியே வந்துடுவாங்க. யாராகிட்ட பேசணுமோ பேசிட்டு என் ஆத்துமா கத்திர ஸ்தோத்திரம்னு நேர்ந்து கூட நின்று சொல்லிட்டு சபை காரியம் வர பேசுவாங்க சிலர்லாம். அப்புறம் எப்படி உங்கள் மூலியமாக கத்திர நடத்துவார்? எந்த காரியம் நடத்த மாட்டேன். சபைக்குள்ள உட்காரணும். சபைக்குள்ள உட்கார்ந்தாதான் சத்தியவசனம் உனக்கு இதயத்தை திறந்த வண்ணமாக நீ அர்ப்பணித்தாதான், உன் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து கொடுத்தாதான், உன்னுடைய சிந்தனை தேவனுக்கு செலவழித்தால்தான் உன் இதயத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான போராடி கொண்ட அந்த இதயத்துக்குள்ள ஒரு சாந்தமும் சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அக்கறை அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு செய்திகளை வரணும்னு நினச்சேன். சென்னையிலேருந்து என் சகோதரர் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமைனா, இதுக்கு முன்னாடி கிடையாதுங்க, ஞாயிற்றுக்கிழமைனா என்ன பண்ணுவார், சனிக்கிழமையாக அவர் அனுப்புவார். இன்னைக்கு ஆராதனையில் யார் தேவ செய்தி இல்லையா, யார் ஆராதனை பண்ண, யார் துவக்கிற ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சபை பேரை போட்டு என் ஃபோட்டோ போட்டு அனுப்புவார். நான் ஸ்டேட்டஸில் வைப்பேன். அது ஒரு சிலர் கேட்டாங்க, ஐயா இப்போல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது காலையில் எழுந்து சீக்கிரம் போகணுன்ற ஒரு எண்ணம் கூட ஏற்படுத்து அப்படின்னு. ஆனால் அவர் எதுக்காக நிறுத்தினா தெரியாது. ஆனால் நாளையிலேருந்து அதை நான் எப்படி எடுக்கணுமோ தெரியாது. அதெல்லாம் சிலர் செல்லெல்லாம் அதனோட தெரியாது சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் கூட எப்போ பார்த்தாலும் செல்லை பார்க்குறப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு கூட எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யாருன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா ஃபோட்டோஷன் அனுப்பிச்சாரு, ஓப்பன் ஆகாது. என் மகன் தான் இன்றைக்கி அது ஒழுங்கு பண்ணி கொடுத்தாரு. இப்படி செல்ஃபோனை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா எப்பவும் பாக்கெட்டில் செல் இருக்கும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்ளப்பட்ட பாடங்கள் இதயத்தை நல்லா வாஞ்சியோடு இருப்பாங்க. எங்கள் வீட்டு அம்மாவோட சொல்லுவாங்க, என்னப்பா இதை பார்க்குற, நீ செல்லை பார்த்துங்கிற, எப்படிப்பா தேவ செய்தி கொடுப்பான். தேவ செய்தியை பார்க்க தான் பார்ப்பேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை செய்விப்போம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து வந்த கிராமம் இது. அப்போ அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற இந்த ஊழியத்தை எப்படி தேவனை கொண்டு வந்தார். அப்போ மோசை காலத்தில் நடந்தது, ஜோசுவா காலத்தில் நடந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில அர்ப்பணிப்புகள் சில கையை விட்டு போனது போல இருக்கும். ஒருவேளை என் சகோதரன் அந்த அனுப்பிச்சிருந்தாலும் நான் ஸ்டேட்டஸில் வச்சுருப்பேன். அது எனக்கு அது ஒரு நம்ம ஜனங்களை எங்கள் சபை வரவங்களுக்கு சரியாக சபைக்கு வர மாட்டாங்க. இப்போலாம் எப்படி தெரியுங்களா, அப்போல்லாம் சபைக்கு வரலையே, ஏன் நான் வரல நீ கேட்கல, எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாருன்னு சொல்ல போய் அவர் வந்தாலும் சரி வரகட்டாலும் சரி நான் என்ன யோசிக்கிறோம் அதான் நடக்குது. இப்போலாம் சபை நிறைய பாவம் பாஸ்ட்டுங்க நிறைய கத்துறாங்க. சென்னையில் ஒரு தம்பி பேசியிருந்தார், 1 மணி நேரம் என்கிட்ட ஃபோனில் பேசியிருந்தார். ஏன்னா எனக்கு 42 பேர் வந்தாங்கண்ணா, இப்போ 21 பேர் தான் வராங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது கூட இல்லை என்கிட்ட.
ஒரு காலகட்டாயத்தில் சபை நிரம்பி வரக்கூடிய ஜோசுவா, அதாவது இந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஒரு சின்ன செய்திகள் மூலமாக ஜனங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய துவக்கின ஒரு விஷயத்த அதை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, தனக்கு அது உரிதாக மாற்றி செல்போன் டிவி மூலிமா செய்திகள் போய் கொண்டு இருக்குது. ஒரு அம்மா பிரசவம் பண்ணதுங்க, அது கண்ணாடியை மாட்டிக்கின்னு அது என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஏதோ ஒரு வசனம் துவக்குது, ஒரு கதையை சொல்லுது, முடிக்குது. அது ஒரு கூட்டம் பார்க்குறாலும் அது என்னமோ அமுக்க சொல்லுது. இது அனுப்புனா அவங்களுக்கு அப்புறம் ஒரு ஐயாவை கேட்டேன், என்ன பார்த்து கேட்டேன், இல்லை இது மாதிரி பாயிண்ட் அனுப்புனா இத்தனை பேர் 2000 பேர் 3000 பேர் வராலும் அவங்களுக்கு ஒரு காணிக்க வரும். அப்போ ஏதோ ஒன்றுக்கா வரணும், ஆனால் நமக்குள்ளே இருப்பது போய் சேரக்கூடாது. அப்படி தானே? நீதிமொழி புத்தகம் 23ஆம் வசனம் படிச்சானா, இலவசமாக பெற்று இலவசமாக கொடுன்றாரு. அவருடைய வாக்கு தத்துவம் கொடுக்கறதுக்காக, வருஷத்தின் வாக்கு தத்துவம் கொடுக்கறதுக்காக அவருடைய காசு வாங்க என் மகன் சொன்னா, அப்போ காசு கேட்க போறேன்னாங்க. ஏம்மா என்னம்மா உனக்கு கஷ்டம் என்ன? வாங்கப்பா, அதை வாங்க, அதை விட்டுருப்பாங்க. எப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் வாங்குறது கிடையாது நாங்கள் வாக்கு தத்துவத்துக்கு. அப்போ அந்த வசனம் ஞாபகம் வருது இல்லையா? 23 நீதிமொழி 23 பல விஷயத்தை இந்த இருபுறம் கருக்குள்ள படிக்க பல விஷயத்தை கத்திர வெளிப்படுத்துவார். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்க சகோதராக இருக்கலாம், இந்த செய்தி லேட்டாக வந்து கூட உங்களுக்கு சேரும். ஆனால் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை விட்டுறாதீங்க. அனுதினம் வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. வீடுதான் பரிசுத்த ஆலயம்னு இன்னொரு வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ வீட்டுக்குள்ள அனுதினம் கேட்டு ஆலோசனைக்கு சபை கலந்துங்க. சபை என்றது கூடுதல். எதுக்கு எல்லாரும் கூடி உட்கார வச்சு சத்தியத்தின் சுவிசேஷம் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்ட்டு ஒரு போதகரை முன் வைத்திருக்கிற அவங்க மூலிமா உங்களுக்கு தெரிவிப்பார். ஒரு சிலர் போதுகிற போதிப்பு கூட பிடிக்காது. நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு ஒன்றத்து வர இதயத்தில் நீ என்ன வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி கத்துற சில வசனங்கள் 100 வசனம் சொன்னாலும் அதில் ஒரு சில வசனம் தான் உங்கள் இதயம் திறக்கப்படும். அந்த வசனம் அங்கே கிடைக்கிறதில்லை, அதுக்காக போங்க. பார்க்குற அன்பு சகோதரி இருக்கா, சகோதரனாக இருக்கான். இன்னைக்கு செய்தி என்னடா சொன்னால், ஜோசுவா புத்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கிற நாட்கள் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லிட்டு, நான் மோசோடு இருப்பதை போல் நான் உன்னோடு இருக்கிற, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. மோசே காலத்தில் இருந்த ஊழியங்கள் ஜோசுவா காலத்துக்கு வரும்போது கர்த்தர் முதலாக பேசுகிற வார்த்தைகள். என்னை முதல் அழைக்கப்பட்டது 1ஆம் அதிகாரம் தான், ஜோசுவா கிடையாது. எரோமியா தீர்க்க புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் தைரியமாக பேசினார். அதுதான் சென்னையில் இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் இருக்காது, சென்னையில் புதிய சிஎம் சர்ச்சினுடைய போதகர். அவருடைய சார்ந்து இருக்க ஒரு கிளை அங்கே இருக்க சுவிசேஷ வீடு சந்திக்கிற சுவிசேஷ கூட்டம் நடக்கும். அப்போ அவர் போகணும்னு சொல்லிட்டு நானும் சைக்கிள் எடுத்துன்னு போயாச்சு. அந்த பகுதியில் இருக்கிற அந்த சபைக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். சென்னையில் நடந்தது, சென்னை வேசார்படியில் நடந்தது. நானும் அங்கே போயிட்டு மழை வந்துச்சு. நான் அந்த காலகட்டத்தில் ஜோசுவா, அதாவது ஒரு போதகர் அவருடைய புக்கா போடுவார். அதுக்கு மழை நஞ்சது எடுத்து பார்த்துருக்கிறேன். அன்றைக்கி தான் அதை அன்றைக்கி முன்னாள் பார்க்குறேன், அதை படித்தேன் அந்த புக்கை. அப்போ அதை வச்சுட்டேன். மழை வந்துச்சுன்னு ஓரம் வச்சு பேக்கில் வச்சு நல்லா இருந்தது செய்தின்னு கேட்டு வச்சுட்டேன். அதை அடுத்து 2 நாள் கழிச்சு இவருக்கு அந்த கூட்டம் அனுப்புகிறாரு. போன இடத்துல என்ன பண்ணிட்டேன், திடீர்னு என்னால் மழையில் வர முடியாது, கர்த்தர் உனக்கு என்ன பேசுகிறோ அதை பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இது ஓப்பனாங்க, பொய் சொல்ல விரும்பல. 2000 நினைக்கிறேன், ஒன்றுமே தெரியாது. முதல் பிரசங்கம் நான் பாட்டின அவ்வளோதான். போய் ஆரம்பித்து ஒரு வசனம் மட்டும் ஞாபகம் இருக்குதுங்க. எரோமியா தீர்க்க புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7 வசனம் 8 வசனம், அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் அது 100கணக்கான வசனம் போயிருக்குது, எனக்கு தெரியாது. நான் முடிஞ்சது ஒரு அளவு கழிச்சு கண்ணை திறந்தேன், ஜனம் கணக்கு ஜோம் பண்ண. அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பிரசங்கம். என் ஊழியத்தில் தேவன் என்னை எப்படி அழைத்தார், என்னை கொடுத்த சொப்பனத்திலுமே நடந்துட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு அவர் கடந்து போனால் நான் கிராம ஊழியங்கள் கடந்து வந்துட்டேன். அவ்வளோதான் என் வேலை. ஏன் அந்த 1ஆம் வசனத்தை கொடுத்து இங்கே சொல்லுவார்னா, ஜோசுவாவோடு கர்த்தர் பேசப்பட்ட வார்த்தை தான் ஜோசுவா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போ கடவுள் எடுத்து நம்ம என்னவா இருக்கிறோம், நம்ம என்ன தெரிந்து கொள்ளப்பட்டுக்கிறோம். ஒரு மனிதனை நம்புறேன் நான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் யாரை நம்ம நம்பினாலும் அவங்க கைவிடுவாங்க. இப்போ வாரந்தோறும் சனிக்கிழமைனா ஒரு 2 வாரம் தான் அவருக்குள்ள அவர் பிஸி ஆகிட்டார் மாதிரி. அவர் என்கிட்ட சொல்லிக்கலாம், நான் எப்பவுமே அனுப்புவார். அவர் நான் கேட்கல, அதெல்லாம் அனுப்பணும்னு கேட்கல, அவராக அனுப்புனார், நான் ஸ்டேட்டஸ் வச்சேன், அவ்வளோதான். அது ஒரு திருப்தியாக இருக்கிறேன். நான் வாயார சொல்கிறதோட வசனமாக அனுப்பிச்சு எத்தனை மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணுறோம், எத்தனை மணிக்கு செய்தி இருக்கோம், எல்லாமே அதில் வந்துடும். அவர் ஃபோட்டோ அட்ரஸோடு ரெடி பண்ணி என் ஃபோட்டோவை ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவார். அதை நான் ஸ்டேட்டஸில் வச்சு நான் அனுப்ப வேண்டியங்களை அனுப்பிச்சி விட்ருவேன். இந்த சபையாருக்கு மட்டும் அனுப்புவேன். அப்படி அனுப்பி கூட சபைக்கு வர மாட்டான் நம்ம ஆளுங்க. அப்படி அனுப்பி கூட என்ன வரல, சபைக்கு வர மாட்டாங்க. அவங்க வணங்கா கழுத்து உள்ள ஜனம். அதுதான் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிலரை சந்திக்கும் போது சொல்லிட்டேன்.
நான் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்ப்பா, ஒழுங்காக சபைக்கு வாங்க. நாளைக்கு இன்னைக்கு மரத்தை பார்க்கும்போது அழகாக காற்று வீசிக்கும்போது அந்த மரம் காற்றுல பார்த்தீங்கன்னா அந்த காற்று வீசும்போது அந்த மரத்தினுடைய அழகே நல்லா இருக்கும், அப்படியே மேல்விட்டமாக பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த காற்று அதை விட்டு விலகிச்சுன்னு சொன்னால் அந்த செடி சாயப்படும் போது அது ஒருத்தரும் பார்க்க பிடிக்காது. கடவுள்கிட்ட இருந்தால் அவருடைய காற்று நம்மளை மகிமையை மேலே மகிமை அடைந்து நம்மளை அழகாக பிரகாசமாக தேவன் வைத்திருப்பார். அந்த காற்று நம்ம மேலே பற்ற வைக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த காற்று நம்ம மேலே படாத விட்டுச்சுன்னா முதல்ல பிரச்சனை எங்கே வருதுன்னா முகத்தில் தான் வரும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து படிக்கணும் இல்லையா? சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவரை நோக்கி பார்க்க நீ சபைக்குள்ள வந்தால் உன் முகங்கள் எப்பவுமே தேவன் பிரசன்னமாக வச்சிருப்பார். பிரசன்னமாக இருக்கும், அழகா இருக்கும் பார்க்கவே. அவரை விட்டு விலகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணிடுவோம், விலகி போகும். அப்போ பாவம் செய்கிற ஆத்துமா சாவும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனப்படி பாவம் செய்கிற ஆத்துமா சாவும். அப்போ அந்த பாவம் செய்கிற ஆத்துமா சாவக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ வருதுன்னா கர்த்தரை விட்டு விலக போனால் வரும். ஆனால் நீ ஜோசுவா மாரி இருந்தால், ஜோசுவா நடத்துகிற விதமே மோசே காலத்தோட ஜோசுவா காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவன் ஜோசுவா அழகாக பேசுவாருங்க. சில வசனம் அவர் பேச ரொம்ப பிடிக்கும். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மொத்தத்தில் இந்த விசுவாசிகளுக்கு என்ன வசனம் அனுப்பணும்னு சொல்லி 100 தடவைங்க ஒரு வசனம் இதயத்தில் வேண்டிக் கொண்டு அதை எடுத்துக்கொள்ளப்பட்டால் கர்த்தர் உன்னை மாற்றி அமைப்பார். ஆலயத்துக்கு சபைக்குள்ள நுழைய, சபை வருங்க, ஜபாலயம் கிடையாது, சபை மகிழ்ச்சி ஜப வீடு. இந்த ஜப வீட்டுக்குள்ள நம்ம வரண்டா என்று சொன்னால் அந்த சபை கூடத்தில் கலந்து கொள்ளப்பட்டால் அதில் ஒரு மனமாக 100 கணக்கான ஜனம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இல்லையா? ஆயிரக்கணக்கான ஜனங்க உட்கார்ந்து இருக்கும். ஒரே செய்தி எல்லாரும் இதயத்துக்கு ஏற்றபடி போய் சேரணும். அதுதான் சொல்லுவார். என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லுவார் எப்பவுமே, அவர் இப்போ ஒரு 2 வருஷம் அவர் பார்க்கறது கிடையாது. நீ உன்னுடைய பிரசங்க கல்லை வாரி அடிப்பதை போல இருக்கும். கல்லை தூக்கி அடிப்பதில்லை, கல்லை வாரி அடிப்பது, அதாவது ஜெல்லி மாதிரி வாரி அடிப்பாங்கல்ல, அது மாதிரி வந்து ஒழியும் வசனம் எல்லாத்துக்கும் இதே திறக்கிற மாதிரி. நான் பேசுவது நான் இல்லை, பரிசுத்த ஆவியானவர்ட்டு போயினே இருப்பேன். என்னை நான் பெருமைப்படுத்திக் கொள்வேன். ஏன்னா என்னை அழைத்த தேவன் தான் தேவன் நாம் மகிழ்ப்படும். அப்போ மோசையோடு சொன்னவர் என்னோட சொல்றாரு, அப்போ யாரும் உயிரோடு இருக்கிற நாட்கள்லாம் ஒருவரை எதிர்த்து நிற்க முடியாதுன்றாரு. மோசையோடு இருந்தது உனக்கு முன்பாக இருக்க ஊழியக்காரோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன்றாரு. சபைக்குள்ளே நீங்கள் வரலன்னா கைவிடப்பட்டவர்களாக போயிடுவீங்க. இன்னைக்கு நீங்கள் சபைக்கு போகாத எத்தனை பேர் வந்து ஏதோ காரணம் சொல்ல, நாத்திகம் ஃபங்க்ஷன், அன்னைக்கு டைரெக்டாக சபைக்கு போகிறதுக்கு கூட ட்ரெஸ் இருக்காதுங்க. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அப்படி என்ன சொல்லுவாங்க, தன்னை அப்படியே வெளிப்படுத்தி காட்டிக்குவாங்க. நீ சிறுமைப்பட்ட போது ஒருவர் வந்துக்கிறாங்களா? நீ பாதிக்கப்படும் ஒருவர் வந்திருக்காங்களா? நீ வறுமையில் இருக்கும்போது ஒருவர் வந்திருக்காங்களா? நீ வேதிப்பட்ட போது உன்னை சுகப்படுத்த வந்திருப்பாங்களா? நீ எல்லாத்தையும் சுகப்படுத்தி விடுகிற ஆண்டவரை விட்டுட்டு இன்னைக்கு நேற்று நேரத்தில் வந்த ஒருவரை பார்க்க வரீங்க. சபையில் ஒருத்தர் என்ன சொன்னார், வந்து பிரசங்கம் பண்ணிக்கிறேன், இவங்க செல் நம்பர் வைங்க, எனக்கு தெரியாது. சிலரெல்லாம் ஊழியக்காரங்களை பார்த்தா அவங்க நடந்து ஒரு விதமே பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரியாது இந்த விஷயமே, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. அவர் எப்படி அந்த பக்கம் சோழிங்க வரைக்கும் போக வேண்டிய டைம் ஆச்சுன்னு இங்கே வந்துட்டார். வந்து யாரும் சொல்லிக்கிறாங்க, யார் சபை நடத்துகிறாங்களோ அவங்க நடத்துகிறாங்க போங்க. ஏன்னா வெளியில் நின்றுந்தார், நானும் நின்றார். சபை இன்னும் ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து உட்காந்துருந்தார். நான் கேட்டேன், யாருங்க? ஐயா நான் வில்லிவாக்கம் பகுதியிலேருந்து வரேன்னாரு. இல்லை ஐயா, வேற நான் இங்கே பார்க்குறேன், எனக்கு இங்கே வீடு ஐயா, திருவள்ளூர் தாண்டிருந்தோமே அப்படின்னு. செவ்வாப்பட்டியா அப்படின்னு. ஆமாண்ண, இங்கே எனக்கு ஒரு சபைக்கு வர சொன்னாங்கய்யா, வர சொல்ல வண்டி கொஞ்சம் பஞ்சர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் என்னால் போக முடியல, நான் அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இப்போ என்ன சொல்லுங்க என்ன? இல்லையா நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றே கிடையாதுங்கய்யா, இன்னைக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நீ எங்கே எடுத்துகிட்டு வந்து தெரியும், கர்த்தர் யார் இடத்துல எதை பேச வந்தார்னு எனக்கு தெரியாது, யாரை கொண்டு பேசுவார்னு எனக்கு புரியாது. அவரை பிரசங்கம் பண்ண விட்டாச்சு. விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட நான் பேசி ஜெபம் பண்ணிருக்கும் போது யாரோ ஒரு நம்பரை கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் முடிஞ்சிருக்குது, போயாச்சு. இவங்க போய் ஜெபம் பண்ண போயிருக்கிறாங்க. ஒன் டைம் வர வச்சுக்கிறாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரங்களை வீட்டுக்கு அழைக்கிற அழைப்பை பார்த்தீங்கன்னா எது கேட்குறீங்க, அப்படியே வாங்க அப்படின்னு அவங்கள வந்து நம்ம மேன்மையத்தை கர்த்தரை மேன்மைப்படுத்தி பாருங்க. அவருக்கு வேலை செய்ய கத்திருக்க இஸ்ரவேலை காவல்காரனாக வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 33:7 படி ஒரு ஊழியக்காரராக யாராக இருந்தால் எந்த பொசிஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு காவல்காரனாக தேசத்தை பராமரிக்கணும், தேசத்திற்கு மக்களை பார்க்கணும், உன்னையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ நம்ம அங்கெல்லாம் செய்தி கொடுக்க மாட்டோம். யாருக்கு செய்தி கொடுக்குறோம்? மனுஷனுக்கு செய்தி கொடுக்குறோம்.
நீ செய்வது தப்புன்னு சொல்ல வரல. அவருக்கு முழுமையாக அர்ப்பணித்தால் சத்தியம் கேட்க வராதுங்க, அவரை மட்டும் பேச வருமே தவிர அவரை மட்டும் தான் சொல்ல வரும். நமக்கு இவர் வந்தாருங்க, இவர் போனாருங்க, இவர் போனா. அப்ப இயேசு வந்து சொல்லல. சகே வீட்டுக்கு வந்தது காரணம் என்ன? கண்ணீரிட்டு தன் சகோதரியுடைய கண்ணீரை துடைக்க தேவன் செய்த அற்புதம். லாசரே வா வெளியேனாரு. ஒதுங்கி இருக்கிற எத்தனை பேர் இன்னைக்கு கடந்தொழியால கஷ்டப்பட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறான் மனுஷன். யார் நம்மளை அகப்படுவாங்க, யார் நம்மளை பார்ப்பாங்க, மறைந்திருக்கு ஒளிந்திருக்கு. இப்படிப்பட்ட மனுஷனை வா, உன்னை நீதிமானாக அழைக்கப்பட்டவன் நான் தானே உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டவன். அது எங்க வந்தால் நடக்கும் தெரியுமா? அது சபைக்கு வந்தால் உன் சஞ்சலத்தை சந்தோஷப்படுத்துவார், உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். ஜோசுவா காலத்தில் தான் நடந்துங்க. ஜோசுவா புத்தகம் 24 23 படிச்சுங்க. உன் நடுவில் அந்நிய தேவர்களை அகற்றப்படுனாரு. என் தேவனாய் கர்த்தரை நோக்கி பாருன்றாரு. நடுவில் அந்நிய தேவனை வச்சு அந்நிய தேவனு கூட நடக்கிற காரியத்தை தான் இன்னைக்கு எத்தனை திருமணம் நடக்குதுங்க. நல்லா பாருங்க. ஒரு சத்திரம் பார்க்க போறாங்க. ஆனால் எங்களுக்கு கூட திருமண காரியத்துக்கு சத்திரம் பார்க்க போகும்போது ஏகப்பட்ட டேட்டு கொடுத்தாங்க. நான் அந்த டேட்டை விரும்பலையே. ஜனவரி 26 வச்சிருங்க அப்படின்னு இந்த சபை ஓப்பன் பண்ணுது. அப்பதான் அன்னைக்கு எல்லாம் லீவ் எடுக்கும், பிள்ளைங்க ஃப்ரீயா வந்து போட்டேன்னு. அது நின்று போச்சு. அதை பத்தி கவலை இல்லை. இல்லப்பா நீ அதெல்லாம் கவனிக்க, எதை கவனிக்க சொல்றாங்க தெரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த உலகத்தின் வழியே அடிமைப்பட்டிருக்க ஒரு இடத்தை யோசிச்சு கொண்டே இருந்தால் நமக்கு எப்படி நன்மையை கிருபை தொடரும்? அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள் என்று சொன்னார். நிறைய காரியத்தை ஜாதகம் பார்க்குறீங்க, நேரத்தை பார்க்குறீங்க, காலத்தை பார்க்குறீங்க. அந்த காலத்தை கடவுள் சொல்ற, நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்பேன். ஜோசுவா சொன்ன வார்த்தை கடவுளுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை. உன் நடுவுக்கு அந்நிய தேவர்கள் அகற்றப்படுன்னு சொல்லி தேவனுக்கு பிரியமான வார்த்தை. இனி அகற்றப்படாத அதை ஒரு பக்கம் வச்சுன்னு எங்கள் சித்தி சொல்கிறாங்க, பெரியம்மா சொல்கிறாங்க. நான் அதை விட்டு எப்படி வருது? அது நல்லது கட்டத்துக்கு போனோம் இல்லையா? பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வந்துட்டு நீ கடந்து போ. நீ போகும்போது சரியான நேரத்தை கடந்து கொண்டு போய் முன்ன வைக்க வைப்பார். எனக்கு தினத்தை தெரியாது உங்களுக்கு. நான் 2 நாள் முன்னாடி நான் செய்தி கடந்து போனேன். இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. திடீர்னு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஊழியம் லேசானது இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஊழியம் ரொம்ப லேசாக செய்யலான்னு. எதுவும் லேசாக செய்ய முடியாது. அங்கே நடந்தது என்னன்னு கேட்டேன்னா நீங்களே ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. என் வாழ்க்கையில் என் 28 வருஷத்தில் அப்படி ஒரு காரியம் நடந்ததே கிடையாது. இல்லாத கூட இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு, அதே ட்ரெஸ்ஸு கிஞ்சி போச்சு, என்ன பண்ணுறதுங்க? என் மகன் எழுதிட்டானா எனக்கு தெரியாது. நான் அதை விரும்பலைங்க. நான் எந்த ஓட்டத்துக்கு என்னை அனுப்புனாரோ அதை நோக்கி இருக்கிறேன். என் பார்வை, என் சிந்தனைக்கு அங்கே இருக்குது. கிழிஞ்சு போனதை பற்றி இல்லை, அங்கேயே நிற்கிறேன். ஆனால் 10:15 எடுக்க வேண்டிய ட்ரெயின் அன்னைக்கு 10:27 எடுக்கிறாங்க. அதுக்குள்ளேயே அவங்க போய் ட்ரெஸ் அயன் பண்ணின்னு கொண்டு வந்துட்டான். அதை மாற்றி கொடுத்து நான் கடந்து அதே ட்ரெயினில் ஏறி போகிறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ போக நினைத்தால் போகக்கூடிய நேரத்தையே மாற்றி அமைச்ச என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார். நம்மளுங்க இதான் சாட்சி. நான் பஸ்ஸில் ஏறினேன்னா கண்டுட்டு என்னை திட்டினாரா, கடவுள் அவனை முறையடிச்சு அவனை ஒரு ஆளை வச்சு அடிச்சாருங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் வீட்டுக்குள்ள. அந்த ஒரு வார்த்தை என் மகளும் கேட்டேன், என் மனைவியும் கேட்டாங்க. எதுக்குப்பா ஊழியம் செய்கிற, ஏன்பா அவனுக்கு கோபம் வருது அப்படின்ட்டான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம கோவப்பட்டு எதுவும் ஜெயிக்க முடியாதுங்க. அவர் கோவப்பட்டால் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார். அப்போ ஜோசுவா காலத்தில் என்ன நடந்ததுன்னா, சபையார் கொண்டு வர விகிதத்தில் பார்த்தா வணங்கா கழுத்து உள்ள ஜனம் தவறு பண்ணுறான். அவன் தம்பி இஸ்ரேல் மக்கள் ஏராளமான ஜனங்கள், 12 கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள். நீங்கள் ஜோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்துலேருந்து ஆனால் 19 வசனத்தில் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவார். என்கிட்ட மறைக்காத தம்பி நீ சொல்லுன்னு அவன் சொல்லிட்டான். பூமியில் புதைக்கப்பட்ட விஷயத்தை சொல்கிறான். இவன் புதைச்சி மறைத்து வச்சு அவன் ஆசைப்பட்ட நிமித்தமாக அவன் இச்சிக்கிறான் பொருள் மேலே. இச்சிக்கும் போது என்ன பண்ண எடுத்துடுறான், அதை ஒழித்து வைக்கிறான், மணலில் புதைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ நிறைய பேர் இது நிமித்தமாக ஆண்டவர்கிட்ட பல தண்டனைக்கு உட்பட்டு அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் ஜனங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ ஜோசுவா உட்காந்து பேசும்போது கர்த்தர் வெளிப்படுறது போய் ஜோசுவா அவன் உண்மையை சொல்கிறான். புதைக்கப்பட்டது எடுக்கப்பட்டான். அவனுக்கு என்ன, அதை கல்லடிப்பட்டு மறித்து போனான்னு இருக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் பாருங்க, நிறைய விஷயத்தில் கல்லடிப்பட்டு விழுந்து கிடக்குறீங்க. நீங்கள் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு கைப்பிடித்து தூக்க முடியாத ஆள் இருக்க காரணம் கர்த்தரை விட்டு செய்கிற சில காரியங்களை நீரே இறங்கி அற்புதம் செய்தால் தான் எதிர்பாராத ஒரு அடையாளத்தை கர்த்தர் செய்வார். அதுதான் சொல்றாரு நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தன் பாவங்களை மறைக்கிற வாழடி மாட்டான், அறிக்கை செய்து விடுவனை இரக்கம் பெறுவான். நீ எந்த சபையாக தான் சபைக்கு போங்க, போகாத இருக்கிற சபைக்குள்ள போங்க.
நான் அது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், சபைக்கு போத உட்காந்துட்டு ஏன் அங்கெல்லாம் போதும் யோசிச்சு உட்காந்து எனக்கு நிறைய கஷ்டப்பட அனுபவிக்கிறேன்னு சொன்னால் இந்த செய்தி உங்கள் காதில் வந்தால் உங்கள் சபைக்கு போங்க. ஒருவேளை எங்கள் விசுவாசி பார்த்து யாருன்னா சபைக்கு வராது இருந்தாலும் சபைக்கு வாங்க. யோவான் 6:37 போது என்னிடத்தில் வரும் நான் புறம்பாக தள்ளுவதில்லை, வருத்தப்பட்டு பாரசமா நீ என்னிடத்தில் வாங்க இணைப்பாளர் தருவேன் மத்திய புத்தகம் 11:28 சொல்லப்படுகிறது. எத்தனையும் அத்தனையும் கர்த்தர் விடுதலை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். ஜோசுவா காலத்தில் நடக்கப்பட்டது. ஒரு ரணங்க கழித்து உள்ள ஜனம் திருட்டுத்தனமான எண்ணங்கள் மாட்டிக்கொள்ளும் போது சிக்கிக்கொள்ளும் போது ஆண்டவர் மன்னித்து மனதிறங்கிற தேவனாக இருக்கிறார். என் ரத்தம் சகல பாவ நோய்களை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் புத்தகம் 1:7 வாழ்க்கையை பாருங்க, சிந்தனையை பாருங்க, செயலை பாருங்க. ஜோசுவா காலத்தில் என்ன நடந்தது அதை பாருங்க. நம்ம வாழ்க்கை மாறணுமா? ஜோசுவா சொல்றாரு, ஜோசுவா புத்தகம் 3:5 படி இன்று நீங்கள் பரிசுத்தப்படுத்திங்க, நாளைக்கு உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு சில விஷயங்களை பார்க்கணும் இல்லையா? என் சகோதரன் மட்டும் தான் எனக்கு வாரம் அனுப்பிச்சிருந்தார் ஒரு ஃபோட்டோ மாதிரி என்னை ரெடி பண்ணி. அவர் அனுப்பலை. அவருடைய சூழ்நிலை என்ன எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அதை பண்ண தெரியாது. இனிமேல் அதை எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சி அதை அனுப்பலாம். அது நல்ல செய்தி அந்த லேசி அதில். இப்போ என்ன நான் அனுப்புறத ஒருத்தர் பார்ப்பார், அவர் அது மாதிரி அனுப்புவார். அவங்க சபைங்களுக்கு சனிக்கிழமை வீடு போய் சந்தித்து சொல்கிறதோடு இந்த வசனம் அனுப்பிச்சிடலாமே. ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பிச்சா ஆஹா காலையில் வந்துக்குது ஐயா அனுப்பிச்சிக்கிறேன், நாளைக்கு காலையில் ஆராதனை கலந்து கொள்ளலாம் இந்த எண்ணங்கள் வரும். அவ்வளோதான். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க ஜனங்க. இப்போ வீட்டுக்கே போய் கூப்பிடுறாங்கன்னா கூட வருத்தப்பட மாட்டாங்க. நாளைக்கு செய்ய வேண்டியது செய்ய வேணும். இன்று நீ பரிசுத்தப்படுத்தி கொண்டாதான் எங்க ஆலயத்துக்குள்ள வந்து நீ கழுவி சுத்திகரித்துக் கொள்ள நாளைக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். பார்க்குற அன்பு சகோதரர்கள் லேட்டாக வர அந்த செய்தி இருந்தாலும் கர்த்தர் உங்களை அலுவலாமல் ஆசீர்வதித்து பெருகும். ஜோசுவா காலத்தில் நடந்த அற்புதம் வாழ்க்கையில் நடக்கணும் என்று சொன்னால் அறிக்கை செய்து விடு, அற்புதம் வாழ்க்கையில் பார்க்கலாம். சொந்த பந்தெல்லாம் தேடி போய் பார்க்காதீங்க. நீ பலவீனப்படும்போது வந்தாங்களா, நீ வியாதிப்படும்போது வந்தாங்களா, நீ கடன்படும்போது வந்தாங்களா, நீ ஒன்றிலாம் தவித்து நிற்கும்போது வந்தாங்களா, இல்லை அவமானப்படும்போது கூட இருந்தாங்களா? கிடையாதுங்க. இயேசு ஒருவரே மெய்யான தேவன். வந்தாரு, உன்னை விடுவித்த தேவன், உன்னை அழைக்கப்பட்ட தேவன், உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில முழுமையை அர்ப்பணித்து ஒப்புக்கொடு. கர்த்தர் உன் அலுவலாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. ஜெபமல்லமா. என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவையும் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும் பெரிய கேஸ் பிதா. ஆமாம்.